உங்க வீட்டுக்கு வந்து நாங்க மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட காதலனா ரொம்ப கன்வின்சிங்கா நீங்க நடிச்சீங்களே மிஸ்டர் கண்ணன். அத நான் நம்பினேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இந்த மாதிரி நான் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். மேடம் எல்லாம் சரிங்க, எங்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஓ, இன்னொரு தப்பு பண்ணிட்டேனா? அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். So, Mr. Kannan, satisfied? Yes, sir. Okay, sir. Okay. இனிமேல எந்த விதமான ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க. Right? So, we will disperse. ஹலோ. என்ன ரேகா, லிஸ்ட் போட்டு மன்னிப்பு கேக்குற? இது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அங்கேயும் என் ஆள் போன் ஆன் பண்ணி தான் வச்சிருந்தான். அத கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆனா உனக்கு இதயத்துல ஊசி குத்துற மாதிரி விண்ணு விண்ணுன்னு வலிச்சிருக்குமே. இதே மாதிரி தானே அன்னைக்கு என் நெத்தியில துப்பாக்கி வைக்கும் போது எனக்கும் வலிச்சிருக்கும். ஏய், இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத. இனிமே தான் ஆரம்பம். ரேகா, வீட்டுல எல்லா வேலையும் நீதான் பாக்குற. என் உடம்புக்கு என்னமா நல்லா தானே இருக்கு. இப்ப எதுக்குமா ஹாஸ்பிட்டல் செக்கப் அது இதுன்னு? அம்மா இல்லம்மா, நீங்க வேணா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு தெரியுதுமா, நீங்க முன்ன மாதிரி இல்லம்மா. எனர்ஜி லெவல் லோவா இருக்குமா. வாங்களே ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிட்டா நானாவது நிம்மதியா இருப்பேன். என்னோட வேற வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க. அது இல்லம்மா, உனக்கும் ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அது என்னோட பிரச்சனைமா. அது நேத்தே முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் முடிச்சு போடாதீங்க. நீங்க செக்கப் வாங்கினா வர வேண்டியதானமா. ஏன் இப்படி ஃபர்ஸ்ட் பண்றீங்க? சரி சரி ரேகா, அப்போ சாயந்தரமா நான் மட்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ உன் வேலையை விட்டு வர வேண்டாமா. உன் வேலையை பாரு, சரியா? இப்ப நான் வந்து என்னமா இப்போ? ஐயோ வேண்டாங்கிறேல்ல, நான் தான் போய்க்கிறேன்னு சொல்றேனே. என்ன சித்ரா, வாடா 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 வாடா, என் பேத்தி என்கிட்ட குடுமா. என்னம்மா, உங்க பேத்தியா? இவ்வளவு என் பேத்தி மாதிரி தானே. ஆக்சுவலா சித்ரா, பவித்ராவும் குழந்தையும் போனதுல இருந்து அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. ஆனா எங்க ரோஸ் குட்டியை பார்த்த உடனே எங்க அம்மாக்கு ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே ரொம்ப கியூட்டி டானி. யூனிஃபார்ம் இருந்தாலே எங்களுக்கு பயம் கிடையாது. கலர் ட்ரெஸ் இருந்தா நீங்க எப்படி பயப்படுவீங்க? ரொம்ப உன்னோட ரூட்டும் என் ரூட்டும் கிராஸ் ஆகுது இல்ல? கிராஸ் ஆகுதாடா? அழகு டானி.
அம்மா நான் வெங்கடேஷ் பேசுறேம்மா. சொல்லியா? சித்ராமா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த ரேகாவையும் அவங்க அம்மாவையும் பார்க்க வந்திருக்காங்கம்மா. என்னையா சொல்ற? ஆமாம்மா, 2 பேரும் மாறி மாறி அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கம்மா. இப்ப கூட அந்த குழந்தை ரேகா கையில தான்மா இருக்கு. சரி நீ போன வை. சரிங்கம்மா. அம்மா என்ன டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லண்ணே, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அட என்ன சந்தேகப்பட்ட? யார சந்தேகப்பட்ட? அனாதை குழந்தைன்னு தத்தெடுத்துட்டு வந்தாள்ல, அதுக்கும் அந்த பார்வதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. அதுல அந்த ரேகாவும் சம்பந்தப்பட்டிருக்கா. இப்ப அந்த 3 பேரும் குழந்தைய வச்சு கொஞ்சம் கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்ன பவித்ராக்கு பிறந்த அந்த குழந்தைய அன்னைக்கு தலைமொழிட்டோம்ல. ஏமா அந்த டாக்டர் அம்மா தான் குழந்தை பிறக்கும் போதே செத்து பிறந்துச்சுன்னு சொன்னுச்சு. இல்லண்ணே, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீ எதுக்கும் அந்த டாக்டர் அம்மா விசாரிக்கிற விதத்துல விசாரி. அவ்வளவுதானே? உடனே பாக்குறேன், விடு. என்ன டாக்டர், என்னைய தெரியுதான்னு கேட்டாக்க ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி எப்பவோ பாத்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்ல. அதுக்காக மூளையை போட்டு ரொம்ப கசக்காத, நரம்பு வெடிச்சிட போகுது. ஆமா, தலைவர் மாசி 2வது பொண்டாட்டிக்கு பிரசவம் பாத்திய, அதாவது நாம இருக்கா? சரி அதை விடு. அதுக்கு பிறந்த குழந்தைய கொல்ல சொன்னனே, அதாவது நாம இருக்கா? இப்ப ஞாபகம் இருக்கு சார். ஆ, அந்த குழந்தை செத்துதானே பிறந்தது அப்படின்னு நீ சொன்ன. ஆனா உண்மை என்ன சார்? நான் உண்மையை தானே சார் சொன்னேன். சார் நீ உண்மையை சொல்லலைன்னாக்க உன்னை சார் சார் கத்தாத. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இப்ப உண்மையை சொல்லிடுறேன். அந்த குழந்தை உயிரோட தான் பிறந்தது. ஆஹா, அப்புறம் ஏண்டி போய் சொன்ன? செத்து பிறந்ததா மாசி சாரோட முதல் சம்சாரம் சொல்ல சொன்னாங்க. சித்ரா தான் சொல்ல சொன்னாங்க சார். சித்ரா சொல்ல சொன்னா நீ சொல்லிட்ட. ஆமா சார், ஆமா. ஆமா, இப்ப அந்த குழந்தை எங்க? சத்தியமா எனக்கு தெரியாது சார். தெரியாது சார். இதுல ஏதாவது பொய்யா இருந்துச்சு, செதறி போவேன். செதறி பார்க்கிற வேலைக்கு ரெண்டு போவேன். அண்ணே சொல்லுண்ணே. நீ சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. என்னென்ன சொல்றீங்க? பவித்ரா குழந்தை சாகல, உயிரோட தான் இருக்குது. உன் பொண்ணு தான் டிராமா பண்ணி டாக்டர் இருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிருக்கு. நினைச்சேன். நான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அது சரியாத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன அப்போ அந்த ஆசிரமத்துல இருந்து அந்த குழந்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாலே, அப்ப அது கூட பொய்யா தானே இருக்கும். இது பாருண்ணே, நீ எதுக்கு ஒரு தடவை அந்த ஆசிரமத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வந்து. சரிம்மா, இப்ப நான் நேரம் ஆசிரமத்துக்கு போறேன். சித்ரா கையில இருக்கிற குழந்தை பவித்ரா குழந்தைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் அது தொலைஞ்சிச்சு. சரிண்ணே, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. வச்சிரு வச்சிரு.
என்னம்மா நீங்க காலையில தானே கொண்டு வந்து காட்டினேன், அதுக்குள்ள ஏமா வந்தீங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்லம்மா, நீ வந்துட்டு போனதுல இருந்து என்னவோ தெரியல, என் மனசே சரியில்லைம்மா. அதான் ஒரு தடவை என் பேத்திய பாத்துட்டு போலான்னு வந்தேம்மா. பாத்துட்டு போறதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? பாருங்கம்மா, பாத்துட்டீங்களா? கிளம்புங்கம்மா. குடுமா, ஒரே ஒரு தடவை. செல்லம், பட்டுக்குட்டி. என்னம்மா இது? குழந்தை கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. குழந்தை ஞாபகமாவே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. நல்லாதாம்மா பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, பாத்தியா, அழுது. பசியா இருக்கு போல இருக்கு. நீ போய் பாலை கொண்டு வாமா. போமா. இல்லம்மா, நான் இப்பதான் பாலை கொடுத்து தூக்கிட்டு வரேன். ஏமா, குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, அரை வயிறா இருக்குது. போமா, போய் பாலை கொண்டு வாமா. என்னம்மா நீங்க நிலைமை புரியாம பேசுறீங்க? அன்னைக்கு எங்க அம்மா வந்து எப்படி பேசினாங்க, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியும் இல்ல? இந்த ஒரு தடவை என் கையால பாலை கொடுத்துட்டு போயிடுறமா. போமா, கொண்டு வா. என்னம்மா நீங்க யாருக்கு தெரியாது? நிலைமை புரியாம இப்படி தர்ம சங்கடப்படுத்துறீங்களே. கெஞ்சி கேக்குறேன், நான் இப்படி ஓரமா நின்னுக்கிறேன். இப்படி நில்லுங்க, இத வந்துடுறேன். சரி சரி சரி, அழ. அம்மா, 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 ஹலோ ஹலோ, ஹலோ, ஹலோ ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். ஹலோ. ஓ சித்ரா, ஹலோ. சாரி சார், எனக்கு சிக்னல் கிடைக்கல. சொல்லுங்க, என்ன திடீர்னு போனு? இல்ல, உங்க அம்மா உங்க வீட்ல இருக்காங்களா? இல்லையே, நான் இங்கதான் இருக்கேன். அம்மா வரலையே. ஏன்? என்னன்னு சொல்லுங்க. அம்மா வேணா நான் உங்களுக்கு போன் பண்ண சொல்லட்டுமா? இல்ல, உங்க அம்மா பக்கம் வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. அதான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ இல்ல உங்களை கேட்டா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியும்னு. என்ன, ஒண்ணு கடைக்கு போயிருப்பாங்க, இல்லாட்டி கோயில் போயிருப்பாங்க. யூசுவலா ரொம்ப நேரம் வெளில போக மாட்டாங்க. வந்த உடனே வேணா நான் அவங்களோட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். சரி, பரவாயில்ல. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரிங்க. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ரைட் ரைட், ஓகே. பாத்தியாம்மா, உன் பொண்ணு ஊம மாதிரி இருந்துகிட்டு நம்மளை எவ்வளவு பைத்தியக்காரன் ஆக்கிருச்சுன்னா, உயிரோட இருக்கிற குழந்தைய செத்து போச்சுன்னு அதை கொண்டு ஆசிரமத்துல சேர்த்துட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து எடுத்துட்டு வந்து தத்து எடுத்தேன்னு நம்ம கிட்ட பொய் சொல்லி இருக்குது. அது எவ்வளவு கிரிமினலா இருக்கணும். அதே வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்மளோட சேர்ந்து நம்மளை விட பெரிய கிரிமினலா ஆயிடுச்சு. தங்கச்சி, செய்யறதையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாம மாதிரி வருது. ஒரு புடி பிடிச்சு விடும்.
ஏய் நெல்லடி, எங்க போயிட்டு வர? எங்க அந்த தரித்திரம் பிடிச்ச குழந்தை? உன் சக்களத்தி பெத்து போட்டத அனாதன்னு சொல்லி எங்க கிட்டே போய் சொல்லிட்டல்ல? அப்படிதான் வச்சுக்கோயேன். குழந்தைன்னு கூட பார்க்காம அதை கொல்றதுக்கு ரத்த வரி புடிச்சு அலைஞ்சிங்கல்ல, அதான் அப்படி சொன்னேன். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ண போற? என்னம்மா மொழிய அந்த உருட்டு உருட்டுறா? இல்லனா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? நீங்க வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த குழந்தைய உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னு பாக்குறீங்களா? அந்த குழந்தைய வீட்டுக்காரோட குழந்தைங்கிற உண்மையை இப்பவே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல போறேன். அவரை மீறி உங்களால அந்த குழந்தைய என்னதான் பண்ண முடியும் நானும் பாத்துறேன். இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு? அந்த குழந்தைய காணோம். காணோமா? ஆமா, பார்வதி அம்மா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வர, வீடு பூட்டி இருக்கு. ஏய், அவளோட சேர்ந்துகிட்டு நீ போட போற அடுத்த டிராமாவா இது? டிராமாவா? உங்க கிட்ட எல்லாம் சீ. பாத்தியா, அது நம்மள பார்த்து தலையில கொன்றுவேன் 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 கொன்றுவேன்.